வணக்கம் மக்களே, நீங்க இப்போ நம்ம சென்னையில உங்களுக்கு ஒரு வீடு வாங்க இடம் தேடிட்டு இருக்கீங்களா? வீடு மட்டும் இல்ல, இந்த மூணுத்துல எதை வேணாலும் தேடிட்டு இருக்கலாம். வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளாட், அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட், இல்ல ஒரு வில்லா கட்டுறதுக்கு பிளாட், இப்படி இது மூணுல நீங்க எதை வேணாலும் தேடிட்டு இருக்கலாம். அப்படி தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இப்போ சவுத் சென்னையில தாம்பரம் தான் மெயின் ஹப்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டினீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல பெருங்கலுத்தூர், வண்டலூர் ஜூலாம் வந்துரும். இப்போ புதுசா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால வண்டலூர், ஊரப்பாக்கம்லாம் இப்போ வேற வேற லெவல்ல மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் தாம்பரத்தை விட இப்ப வண்டலூர் தான் எல்லா இடத்துக்கும் மெயின் கனெக்டிவிட்டியே. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சென்னையோட முக்கியமான ஏரியாவான ஒரகடம், அவுட்டர் ரிங் ரோட், சென்னை பைபாஸ் ரோட், சிறுசேரி, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், செங்கல்பட்டு, திருப்பூரூர், OMR, ECR, இது எல்லாத்தோடையும் சென்ட்ரல் பாயிண்ட் வண்டலூர் தான். இந்த வண்டலூரை சுத்தி இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாம வண்டலூர்ல இருந்து ஒரு 3-4 வழித்தடத்தை எடுத்துப்போம். அங்கெல்லாம் இப்போ பிளாட் என்ன விலைக்கு விக்கிறாங்கன்னு பாப்போம். முதல் வழித்தடம் வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் எடுத்துக்கலாம். அது இப்போ ஒரு முக்கியமான சாலையா மாறிட்டு இருக்கு. எப்போ தாம்பரம் டு வேளச்சேரி ரோட்ஸ், அதே மாதிரி தாம்பரம் டு சோழிங்கநல்லூர் ரோட்ஸ், இங்கெல்லாம் இருக்கிற பிளாட்ஸ் வித்து போய் 100% ரெசிடென்ஷியல் ஏரியாவா மாறிடுச்சோ, அதுக்கு அடுத்த பேரலல் ரோடான வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா கொலப்பாக்கம், நலம்பாக்கம், புதுப்பாக்கம்ங்கிற ஏரியாலாம் இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா VIT, டாகூர் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இந்த ரோட்லயே இருக்கு. அது மட்டும் இல்ல, நல்ல பெரிய பெரிய லே அவுட்ஸும் போட்டிருக்காங்க. இங்க வெங்கம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு. சரியா சொல்லணும்னா வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற வழியில இருக்கிற ஒரு கிளை சாலையில இருக்கு. இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கும். ஒரு வண்டி போச்சுன்னா இன்னொரு வண்டி வர முடியாது. அப்படி அந்த வழியில போனீங்கன்னா நல்ல பெரிய பெரிய லே அவுட்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. 6000 rupees per square feet. வண்டலூர்ல இருந்து நேரா கேளம்பாக்கம் வழியா வந்தீங்கன்னா புதுப்பாக்கத்திலயும் நிறைய லே அவுட்ஸ் போட்டிருக்காங்க. அங்கேயும் 6000 ரூபாய் per square feet. அந்த இடத்துல எல்லாம் 6000 ரூபாய் கொடுத்து வாங்கறத விட மெயின் ஹப்பான வண்டலூர்லயே வெறும் 4500 இருந்து 5000 ரூபாய்க்கு பிளாட், அபார்ட்மெண்ட், வில்லாலாம் வித்துட்டு இருக்காங்க. சோ இங்க வாங்குறது புத்திசாலித்தனமா இல்ல வண்டலூர்ல 4500 அரௌண்ட்ல போட்டிருக்கிறது புத்திசாலித்தனமா? இப்ப அடுத்த ரூட் பார்க்கலாம். வண்டலூர் டு ஒரகடம் ரோட். இந்த வழியில தான் படப்பை, கரணை தாங்கல்லாம் இருக்கு. நேரா ஒரகடம் ஜங்ஷன் வந்தீங்கன்னா ஒரு பக்கம் வல்லக்கோட்டை போகும், இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் ஹிரனந்தானி மாதிரி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஏரியால தான் இருக்கு. ஆனா அந்த ஏரியா வண்டலூரை விட டெவலப் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன் இல்ல அப்படின்னா, நீங்க சும்மா ஒரு கூகுள் சேட்டலைட் மேப் எடுத்து பாருங்களேன். அதை நல்லா விரிவுபடுத்தி பாத்தீங்கன்னா அந்த ஏரியால எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்குன்னு நல்லா தெரியும். பனையூர்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லே ஆஃப்ஸ் இருக்கு. 4000 per square feetக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா 4000 ரூபாய்க்கு அங்க வாங்குனீங்கன்னா வண்டலூர்ல இருக்கிற மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன், அதாவது வண்டலூர்ல இருக்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் கிடைக்கணும்னா குறைஞ்சது 3-4 வருஷமாவது ஆகும். அப்போ அதே 4000 ரூபாய் அரௌண்ட்ல பிளாட்ஸ் நமக்கு வண்டலூர்லயே கிடைக்கும் போது எதுக்கு பனையூர் மாதிரி ஒரு ஏரியால போய் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? நம்மளோட வாழ்க்கை தரத்துல ஒரு 2-3 வருஷம் பின்தங்கி போறோம். சோ இதெல்லாம் யோசிச்சு முடிவெடுங்க. அடுத்த முக்கியமான ரோட் பாத்தீங்கன்னா வண்டலூர் டு செங்கல்பட்டு. இந்த வண்டலூர் டு செங்கல்பட்டு ரோடு ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல டெவலப் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் குறுகிய சாலையா இருக்கும். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தோ, திருச்சியில இருந்தோ, மதுரையில இருந்தோ வண்டி ஓட்டிட்டு வரீங்கன்னா அங்க இருந்து வரும்போது வராத உடல் வலி, டென்ஷன் எல்லாமே செங்கல்பட்டு தாம்பரம் ரோட்லயே வந்துரும். அந்த அளவுக்கு குறுகிய சாலையா இருந்தது. பம்பர் டு பம்பர் தான் டிரைவ் பண்ண வேண்டி இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. சாலைகள் விரிவுபடுத்திட்டாங்க. இப்போ நல்ல பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவா ஆயிடுச்சு. இப்போ செங்கல்பட்டு வரையே சாலைகள் ரொம்ப விரிவா இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் இருக்கு. இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஏரியால நீங்க வாங்கலாம். அதாவது சிங்கப்பெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், இதுல எங்க வேணாலும் வாங்கலாம். நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா மக்கள் பண்ற ஒரு தவறு என்னன்னா, அதுல இருந்து கிளைச்சாலை ஏற்படும். அதாவது கூடுவாஞ்சேரியில இருந்து நெல்லிக்குப்பம், கரையாம்பேடு, கன்னிவாக்கம் இந்த மாதிரி ஏரியாக்கு போறதுக்கு ஒரு கிளைச்சாலை இருக்கு. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய லே அவுட்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா இந்த லே அவுட்ஸ் எல்லாம் என்ன ரேஞ்ச்ல விக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4000-4500 ரேஞ்ச்ல விக்கிறாங்க. ஆனா அந்த 4500 கொடுத்து நெல்லிக்குப்பம், கலிவந்தப்பேட்டு, காயராம்பேடு இந்த மாதிரி ஏரியால இடம் வாங்குறதுக்கு பதிலா அதே 4500 ரூபாய் கொடுத்து நீங்க வண்டலூர்லயே வாங்கிடலாமே, ஃபுல் ஃபெசிலிட்டிஸோட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அடுத்த ரூட் பாப்போம். இந்த ரூட் எதுன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோட்.
அதாவது சாய்ராம் காலேஜ் இருக்கு இல்லையா, கிஷ்கிந்தா தர்கஸ் ரோடுலாம் சொல்லுவாங்க, ஏழுமலை நகர்ல இருந்து வரும். இந்த ஏரியாலயும் நிறைய லே அவுட்ஸ் போட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்பின் நகர் வரும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா எருமையூர் குளம், அந்த எருமையூர் ஏரியாவை சுத்தி இருக்கிற இடத்த பத்தி நான் சொல்றேன். ஏன்னா இந்த பக்கத்துல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு, பழந்தண்டலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆனா இந்த ஏரியால 6000 ரூபாய் கொடுத்து இடம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியால நீங்க அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து உள்ள போகணும். முதல்ல வசதிகள் குறைவு, ரோடு சரியில்லை, பெரிய நெய்பர்ஹுடும் இருக்காது. முதல்ல சொன்ன மாதிரி எருமையூர் குளம், ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாம் கூட இருக்கு. இந்த ஏரியால போய் 6000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு அந்த அவுட்டர் ரிங் ரோடு ஆரம்பிக்கிற வண்டலூர்லயே 4500 ரூபாய்க்கு இடம் கிடைக்குது. நம்ம இங்க தப்பான இடத்துல அதிகமான விலைக்கு விக்கிற பிளாட்ட பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா வண்டலூர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் எல்லாருமே அபார்ட்மெண்ட்ஸ், பிளாட்ஸ 7500 ரூபாய்க்கு குறைவில்லாம வித்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா, 5900 ரூபாய்க்கு அதே வண்டலூர்ல வில்லா பிளாட் கிடைக்கிறப்போ அவங்க எதுக்கு அபார்ட்மெண்ட் பிளாட்ல போய் 7500 ரூபாய் 8500 ரூபாய் கொடுத்து வாங்கணும்? நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த 5900 ரூபாய்க்கு வில்லா பிளாட்ஸை யாரு குடுக்கறாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட வாங்கி பயனடைறதுதான். மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு பெருசா இருக்கிறது இல்ல. அதனால நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, நீங்க ஒரு இடம் வாங்கறதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல இதே மாதிரி பிரீமியம் பிளாட்ஸ் விக்கிறாங்க. நீங்க அங்கெல்லாம் போய் அவங்க என்ன ரேட்ல குடுக்கறாங்கன்னு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரதா நாங்க இந்த மெசேஜ் சொல்றோம். சோ நீங்க எல்லாரும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு பயனடையுங்கள். நன்றி.